Hello guys, welcome back to our channel Nanny's Lifestyle. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது below 100 range குள்ள இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலரான பிராண்ட்ஸ்ல இருந்து தான். இந்த பிராண்டில் வந்துட்டு பிலோ 100 ரேஞ்சில் இருந்து சூப்பரான ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டே இந்த மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சை உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்க போறேன். ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். Without any further delay, let's get into the video. First moisturizer இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பான்சோரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு மோஸ்ட் பாப்புலரான மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல கிரீம் பேஸ்டும் இருக்கு, ஜெல் பேஸ்டும் இருக்கு. நான் வந்துட்டு 50 rupees worth உள்ள ஜெல் ப்ராடக்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெல் டைப்ல இருக்கும். நான் போதுமான அளவுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டு என் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் செம மேட்டாக இருக்குது. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் மேட்டாக இருக்குது. மேட் ஃபினிஷிங் கொடுக்குது. நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். எப்பயுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு 1 minute டைம் கொடுங்க. அது நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் போகலாம். ப்ரைமருக்கு வந்துட்டு இந்த போர் மினிமைசிங் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன் இன்சைட்ல இருந்து. இது ஜஸ்ட் 99 rupees தான். இது வந்துட்டு ஒரு க்ரீமி மாதிரி இருக்கு, நல்லா பீச் கலர்ல இருக்கு. நான் லைட்டாக ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னோட நோஸ் கிட்ட இந்த இடத்த எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். தென் வந்து நோஸில் நீங்கள் வந்து ஆக்சுவலி ஃபேஸ் ஃபுல்லாகவே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்கிறதுக்காகவும் நம்ம மேக்கப் வந்துட்டு நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பேரியராக தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். என்னோட ஃபோர்ஹெட்டுக்காக நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது செம்ம வருது. இதை யூஸ் பண்ணும் போதே அந்த பிளரிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிலோ 100 ரேஞ்சில் இருக்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா அது வந்து கவரேஜ் கொடுக்காது. நமக்கு இருக்கிற சின்ன சின்ன ரிமார்க்ஸ் எல்லாமே இந்த கன்சிலர் வச்சு நம்ம கன்சில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோட கையில எடுத்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல எடுத்துட்டு ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இது வந்துட்டு கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருக்கு. இது ரொம்ப கல்லு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இதோ நீங்க பார்க்கும் போதே தெரியும், கல்லு மாதிரி இருக்கு. இப்ப வர கன்சிலர் எதுவுமே வந்துட்டு என்வாயபிள் நல்லா இல்ல. 2 months முன்னாடி வாங்கினதா. இது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை நான் வந்துட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதனால செகண்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இது ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல நம்ம என்னத்தை பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நான் வந்துட்டு கன்சிலர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதை நான் யூஸ் பண்ணனா கண்டிப்பாக மேக்கப் நல்லாவே வராது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் எங்கே எப்படி பேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எக்ஸ்பிரி டேட்டுக்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 years இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஒர்க் ஆகலை எனக்கு. ஸோ நியூவாக வாங்கினதே எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ நம்ம கல் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் போகாமல் டேரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட ஃபவுண்டேஷன் தான். இது வந்துட்டு R41 சன்செட் அப்படின்ற ஒரு ஷேடு. இந்த ஃபவுண்டேஷனோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு 65 rupeesக்கு கிடைக்குது. இது லைட்டாக ஒரு ஆரஞ்சஸ் கலரில் இருக்கும். பட் இதுதான் வந்து டார்க் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இது வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ப்ரஷ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கைகளாலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி விடணும். இதை வந்து நான் லைட்டாக இதாலே எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது மட்டும் தான் இதில் ஒரு டிசப்பாயிண்ட்டு. மற்றபடி ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வாஸ் ஸோ குட். அண்ட் டெக்ஸ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு பெனிஃபிட் இல்லையா நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. பிலோ 100ல ஒரு ப்ராடக்ட், அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்லரில் கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணதில்லை. ஓகே, இந்த இடத்துலயே நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் போல். நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறது. இதை வந்து நாங்கள் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கைகளாலே வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சட்டில் ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே. ஆக்சுவலாக இது நல்லா இருக்கு. ஏன் ஷேடில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதாவது நம்ம டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, அந்த ஷேடில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும்.
நான் அப்ளை பண்ணதே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் விட்டனோ அந்த இடத்துலலாம் நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஷேடை கொடுத்துருந்தா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்திருக்கும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். இங்கெல்லாம் எனக்கு வந்து நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது. நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் சொதப்பலாகும், அதெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு தான் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர நமக்கு தேவையான அளவு அடுத்த தடவை போடும்போது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கரெக்டான அளவு டாட்டாக எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கு மேலே வந்துட்டு நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நேரோவாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் இந்த LA18 கலர் பாப் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து நான் லிப்ஸுக்காகவே எடுக்கல, நான் வந்துட்டு ஐ ஷேடோவாக இது வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து பிலோ 100 சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு எதுவும் அவ்வளோ வர்த்தான ஹை ஷேடோஸ் வந்து கிடைக்கல. பட் உங்களுக்கு பிடிச்ச கலர் லிப்ஸ்டிக்லேருந்து நம்ம வந்துட்டு ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்ன ஒன்று அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மாவிஷ் பிங்க் கலரில் இருக்கும், என் கலருக்கு செட் ஆகும். ஒரு கண்ணில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், செகண்ட் கண்ணில் பேஜ் ஒர்க் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இது வந்துட்டு ரேட் நான் மறந்துட்டேன், 75, 85 அந்த ரேஞ்சில் தான் வரும், 100 கூட இருக்காது. இதோட ஷேடு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மாவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு W12 LA18 இப்போ வந்துட்டு நம்ம ஐ ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். சாரி, நான் ஐப்ரோ ஃபில் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம். இது வந்துட்டு ப்ளூ ஹெவன்லேருந்து இது ரீசெண்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 87 rupees அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ட்விஸ்டட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்மூத்தாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் குயிக் மேக்கப் லுக்குலாம் இது வந்து நான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது பக்கம் ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் நான் கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக கிடைக்கும். ஓகே, ஸ்பூலி வச்சே நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு அதை மேட்ச் பண்ணியாச்சு, இங்கே குட்டியாக இருக்கிறதையும் உங்கள் பெருசாக இருக்கிறதையும். அடுத்தது டாஸ்லரோட ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் 35 rupees தான் வரும். பட் இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட், இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்பேச்சுலாம் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நான் என்ன டிசைன் போட போகிறேன் அப்படின்றது இதை பொறுத்து தான். இன்றைக்கி இது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைனை மாற்றிப்பேன். ஆக்சுவலாக விங் மாதிரி சின்னதாக வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து வரேன் இல்லையா, இதுலேருந்தே வந்து எடுத்துகிட்டு நான் அதை வந்து பெருசாக்கிப்பேன், அவ்வளோதான். ஸோ 5 செகண்டில் வந்துட்டு போட்டுடலாம். இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சின்னதாக ஒரு விங் மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் வந்துட்டு நான் கொஞ்சம் அதை பெருசாக கொஞ்சம் போல்ட் ஆகியிருக்கேன். இப்போ இந்த சைடு போடுறேன். எப்பயுமே ஒரு சைடு ஒழுங்காக வந்துடும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சொதப்பும், எனக்கு ரொம்பவே சொதப்பும். ஓகே, நைஸ். அந்த இடத்துக்கு போட்ட மாதிரியே போட்டுட்டேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பட் இது வந்து நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்படி வைக்கிறது, சேரில் உட்காந்துட்டு இப்படி போகிறது, இப்படி வர்றது. ஸோ நான் வந்துட்டு என்னால் இந்த நான் பேசுகிற இடத்த பார்க்க மாட்டேன். பார்த்தனாக்கா உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அதனால் கேமரா பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ நான் எந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது, அதுதான் உண்மை. இது வந்துட்டு டாஸ்லர்ல இருந்து நான் ரீசன்ட் டைம்ல வாங்கினது. இது வந்துட்டு ஒரு செட்டு மாதிரி வாங்கினேன். டாஸ்லரோட காஜல், டாஸ்லரோட ஐப்ரோ பென்சில், டாஸ்லரோட மஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டு 3 செட்டா வாங்கியிருந்தேன். 174 rupees வந்துச்சு. நான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னோட லோவர் வாட்டர் லைன்ல வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்லர்ல இருந்து தான். ஏன்னா டாஸ்லர் வந்துட்டு ரொம்பவே ரேட் கம்மியா இருக்கும், அட் த சேம் டைம் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தா இருக்கும். ஜஸ்ட் 1 ஸ்டோக் தான், எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கொஞ்சம் போல்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஒரு ஸ்டோக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போடும் போதுட்டு எனக்கு கண்ணு வந்துட்டு ரொம்பவே கலங்கும். ஏன் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதாக என் கண்ணு ரொம்பவே கலங்கும், கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நான் ஆகிடுவோம் அப்படின்லாம் கிடையாது. போடும் போதே கண்ணு கலங்கும் இல்லையா, அதுதான் இது.
பட் இந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு லாங் ஸ்டே வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். லாங் ஸ்டே வராது, கொஞ்ச நேரம் தான் இருக்கும். கொஞ்ச நேரம்னா ரொம்ப இல்லை, கிடையாது, ஒரு 5 hours தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸாக கழண்டிடும்ன்ற மாதிரி ஒரு நம்ம கண்ணு வந்துட்டு நம்ம கை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கிட்ட போகும்போது கண்டிப்பாக கலையும் அந்த மாதிரிலாம் பண்ணும். பட் எடுத்தவொடனே எல்லாமே கலைஞ்சிரும், அபூத மாதிரி ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு விசிபிளே இருக்காது, மறைஞ்சிரும் ஃபுல்லாகவே, உங்களுக்கு கருப்பாக ஆக்காது, மறைஞ்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட மஸ்காரா வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பேக்கேஜிங்காக இருக்குது. இதோட ரேட் வந்துட்டு 60 rupees வந்து போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரஷ்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைலாம் வந்துட்டு இப்போ ஃபேன்சி ஸ்டோர்லாம் போகிறோம் அப்படின்னாக்கா இந்த டாஸ்லர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ கேட்டு நான் அடமூச்சிட்டே இருப்பேன் இந்த ப்ராடக்ட். அப்போலாம் எனக்கு கிடைக்கல, கேட்கும் போதே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே வாங்கினேன். இப்போ வந்து செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்கு. என்ன ஒன்று, ஐலாஷ் தான் குட்டியாக இருக்கு. அடுத்தது லிப்ஸ்டிக்கு நான் இன்சைட்டோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலர் ஷேடு. இது இன்சைட்டோட 22 ஆட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே வந்துட்டு நான் லிப் பாம்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் லிட்டில் பிட் எனக்கு வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதுலேயும் வந்து இந்த மேட் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். டெய்லி பேசிஸ்க்கு நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணிட்டு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லாங் ஸ்டே இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு சப்பிளான மேக்கப், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான மேக்கப் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு பிலோ 100 தான். நான் வந்துட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணல. ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் மாதிரி மாய்ஸ்சரைசராகவும் ஒர்க் ஆகும், ஃபவுண்டேஷனாகவும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு காம்பேக்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அதை டச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. என்ன ஒன்று, கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருந்தால் அதில் வந்துட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு வேறு எந்த குறைகளுமே கிடையாது. நான் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்லரில் இருந்தால் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுப்போம். ஒன்றுமே இல்லை, என்னோட ஹேரோட கிளிப்பை எடுத்துட்டு கொஞ்சம் பைத்தியக்காரி மாதிரி காமிச்சிட்டு அண்ட் தென் இப்படி சைடில் கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு, இதை நான் எப்பயுமே வீடியோவில் பண்ணுறது தான். என்ன ஒன்று, நான் இப்போ பேசி சொல்ல மாட்டேன் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் சீன் போட்டுக்கலாம். இதே வந்துட்டு நான் தம்ப்நெயிலாகவும் வச்சுக்கிறேன். இதோட ரிசல்ட் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தம்ப்நெயிலுக்கும் எடுத்துப்பேன். நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Slide closed. அது போஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.